Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகபாளையம் புதூர் ஊராட்சியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வடுகபாளையம் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர், அறிவுளிப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மக்கள் குடிநீரை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசால் முறையாக குடிநீர் கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மயிலாடுதுறையில் பாம்பு கடித்த சிறுவனுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்து விட்டதாக கூறி அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எலந்தக்குடி பறக்க தெருவைச் சேர்ந்த சிறுவன் முபினை பாம்பு கடித்ததாக கூறி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு சிகிச்சை அளிக்காமல் திருவாரூருக்கு சிறுவனை அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமல் மயிலாடுதுறை அரசு மருத்துவர்கள் புறக்கணித்ததால் சிறுவன் உயிரிழந்து விட்டதாக கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை முழுமையாக செயலிழந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் சேதமடைந்தன. பேரணாம்பட்டு பகுதியில் பொன்னரசன் என்பவருக்கு சொந்தமான கூரை வீட்டில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்ததால் தீ அக்கம் பக்கம் இருந்த 5 வீடுகளுக்கும் மளமளவென பரவியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக வீடுகளில் யாரும் இல்லாததால் யாருக்கும் காயங்கள் ஏற்படாத நிலையில் 5 வீடுகளும் தீக்கிரையாகி சேதமடைந்தன. தட்டச்சு தேர்வினை தட்டச்சு பொறியிலேயே நடத்த வேண்டும் என வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் குடியாத்தம்மைய வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தினால் ஆண்டுதோறும் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் ஆகிய பருவங்களில் அரசு தட்டச்சு தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த தேர்வு 2027 முதல் கணினியில் மட்டுமே நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளவாறு தட்டச்சு தேர்வினை தட்டச்சு பொறியிலேயே நடத்த வேண்டும் என குடியாத்தம்மைய வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தினர் வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 32வது வார்டில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் 32வது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் அந்த வார்டின் திமுக மாமன்ற உறுப்பினர் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தெருவிளக்குகள் எரியாததால் இரவு நேரங்களில் வீடுகளை விட்டு வெளியே வருவதற்கே மக்கள் அச்சப்படும் சூழல் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்களை மெல்முனாவூர் ஊராட்சியுடன் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் வஞ்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை அருகே முறைகேடாக செயல்பட்டு வரும் கல்குவாரிகள் உரிமத்தை ரத்து செய்ய கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தாதனூத்து கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரிகள் கனிம விதிகளை மீறி முறைகேடாக போர் குழிகள் அமைத்து அதிக வெடிமருந்துகள் பயன்படுத்துகின்றனர். விதிகளுக்கு முரணாகவும் கனிம வள சட்டத்திற்கு எதிராகவும் இயற்கை சூழல் பாதிப்பை கருத்தில் கொள்ளாமலும் பொதுமக்களின் கருத்து கேட்பு கேட்காமலும் இந்த கல்குவாரிகள் செயல்படுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் குவாரியை ஆளுங்கட்சியினர் நடத்துவதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கலெக்டருக்கு பல மனு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த கலெக்டர் இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இந்த குவாரி உரிமையாளர்கள் யாருன்னு கேட்டால் தற்போதைய திமுக துணை மேயர் KR ராஜா அவர்களோட பேரில் தான் இந்த குவாரி, அதாவது அவர் பேரில் இல்லாமல் பினாமி பேரில் அவர் மைத்துனர் அனந்த பெருமாள் பேர்லையும் இவர் நவாஸ்கான் அவங்க ஆதரவாளர், திமுக ஆதரவாளர்கள் அவங்க என்னன்னா ஆளுங்கட்சியில் இருப்பதனால அவங்க அதிகாரிகள்கிட்ட முறைகேடாக அனுமதி வாங்கி மக்களுடைய கருத்து கேட்புக்கு இல்லாமல் கல்குவாரி இது பண்ணுறாங்க. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே குடிநீர் கிடைக்காமல் அவதியடைந்த நிலையில் வாகனம் மூலம் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரிலும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாண்டியபுரம் தெரு மக்களுக்கு பேரூராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து 4 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததால் கவுன்சிலர் வீட்டு முன் காலி குடங்களுடன் நின்று மக்கள் போராடினர். இதைத் தொடர்ந்து வாகனம் மூலம் அளிக்கப்பட்ட தண்ணீரில் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட அல்லல் பட வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர்.
காப்புத்தொகை மற்றும் வைப்புத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற ஆவின் தொழிலாளர்கள் மனு அளித்தனர். பணியில் சேர்ந்தபோது தாங்கள் செலுத்திய காப்புத்தொகை மற்றும் வைப்புத் தொகையை வழங்காதது நியாயமல்ல என்றும் உடனடியாக இந்த தொகைகளை வழங்க வேண்டும் என்றும் மனு அளித்தவர்கள் வலியுறுத்தினர். மேலும் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டும் அவர்களுக்கு பணியிடம் வழங்காமல் இழுத்தடிக்கப்படுவதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தங்களது கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றாவிட்டால் இம்மாத இறுதியில் ஆவின் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஓய்வு பெற்ற ஆவின் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். அங்கன்வாடி மைய பணியாளர்களுக்கான நேர்காணலுக்கு வந்த விண்ணப்பதாரர்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்யப்படாததால் அவதியடைந்தனர். தாய்மார்களுக்கு ஓய்வறைகள் ஒதுக்கப்படாததால் கைக்குழந்தைகளுடன் வந்த பெண்கள் மரத்தடியில் தொட்டில் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் காத்திருப்பு அறைகளில் மின்விசிறி இல்லாததால் அவதிக்குள்ளானதாக விண்ணப்பதாரர்கள் தெரிவித்தனர். விடியா மாடல் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் விமர்சித்திருக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் 13,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நூலக கட்டடத்தினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அண்ணல் நகரில் நூலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 13,50,000 ரூபாயை அரூர் அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் ஒதுக்கீடு செய்தார். கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து புதிய நூலக கட்டடத்தை அவர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மொரப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் செல்வம் தலைமை வகித்த நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முனிராஜ் போஸ், மாவட்ட பிரதிநிதி சென்னையன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.